நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனல்ல பல்வேறு பிரபலங்களின் ஜாதகங்களை பற்றி ஆய்வு செய்து கொண்டு கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகின்றோம். புகழ்பெற்ற நடிகரும் சமீபத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவருமான விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை நாம இன்னைக்கு முழுமையாக அலசி ஆராயலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வியூவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாம ஜோதிடர்கள், நாம கட்சி பாகுபாடு அற்றவர்கள், கட்சி சார்பற்றவர்கள். அதனால நம்ம ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டுமே நாம விரிவாக அலசி ஆராய்கின்றோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் அவர்களுடைய ஜாதகம் ராசி கட்டமும் அம்ச கட்டமும் இப்பொழுது உங்களுக்கு திரையில தெரியுது. அதே போல கிரகங்களின் டிகிரி அமைப்புகளும் உங்களுக்கு திரையில தெளிவாக தெரிகின்றது. வாங்க ஒன் பை ஒன்னாக அலசி ஆராயலாம். முதல்ல லக்ன புள்ளியில இருந்து எடுத்துக்குவோம். லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல வருது. இது சூரியனின் நட்சத்திர சாரத்தை லக்ன புள்ளி வாங்கியுள்ளது. சூரியன் சாரம் கொடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற நிலையில அமர்ந்துள்ளார். சந்திரன் இருப்பதும் பாத்தீங்கன்னா சனியினுடைய பூச நட்சத்திரத்துல சனி இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி என்ற நிலையில வந்து விடுவார். கடகராசி கன்னி லக்னம். கடகராசியை எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தாயார் மீது அதிகமாக அன்பும் பாசம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜாதகர்களாக இருப்பார்கள். ஆக நடிகர் விஜய் அவர்களும் இதுக்கு விதிவிலக்கல்ல. தாய் மீது உயிரை வைத்திருக்கக்கூடியவர், தாய் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டவராக இருக்கின்றார். தந்தை ஸ்தானத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில இருந்தாலும் கூட 9ஆம் இடத்துல கேது இருப்பது அவ்வளவு உகந்ததல்ல. தந்தையோடு உறவு நிலை பாதிக்கவே செய்யும். சூரியன் திக்பலம் பெற்றிருந்தாலும் கூட அங்கேயும் கூட சனியோடு சேர்க்கையோடு இருக்கிறார். இது தந்தைக்கும் மகனுக்குமான அடிக்கடி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாகும். சுமூகமான உறவு நிலை இருவருக்கும் நீடிக்காது. ஆனா 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க நிலையிலும் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையிலும் சிம்மத்தை குரு பார்க்கின்றார் என்ற நிலையிலையும் ஜாதகருக்கும் அவரது தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை மட்டுமே கிடைக்கிறதே ஒழிய ஜாதகரின் தந்தையின் ஆயுள் ஆரோக்கியத்தை பாதிக்கவில்லை. ஆக இந்த மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாதகர் பாத்தீங்கன்னா சந்திரன் பூச நட்சத்திரத்துல இருப்பதால வெகு அமைதியான டைப்பாக இருப்பார். மூடி டைப்பு. உழைப்பின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவராக இருப்பார். ஒவ்வொரு சமயத்திலுமே ஜாதகரை யாராவது ஒருத்தர் ஊக்கப்படுத்தும் பொழுது மிகச் சிறப்பான செயல்பாட்டை காட்டக்கூடியவராக இருப்பார். குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம். அதனால ஏற்றத்தாழ்வுகள் ஜாதகருக்கு பார்க்க தெரியாது. அதே போல பொதுநல ஈடுபாட்டோடு பொதுநல சிந்தனைகளோடு செயல்படக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். ஆனா எந்த ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதும் அதனால் தனக்கு பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். பூசத்தின் சின்னமே பாத்தீங்கன்னா பசுவின் மடி. ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். இறக்கப்படக்கூடிய மனப்பான்மையும் ஜாதகருக்கு இருக்கும். அதே போல பூச நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு ஜோடி கழுதைகள் ஆகும். அதனால கடினமான வேலைகளை கூட ரொம்ப பொறுமையுடனும் நிதானத்துடனும் பொறுப்புடனும் முடித்து விடக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் அரசியல்ல நாம வெகு விரைவில் ஜாதகரிடம் படிப்படியாக காணலாம். ஜாதகர் திரைத்துறையில ஈடுபடுவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சுக்கிரன் ஆட்சி நிலையில இருப்பது மிகச்சிறந்த அமைப்பாகும். சுக்கிரன் நேரடியாக ராகுவை பார்க்கக்கூடிய சமசத்துவமாக ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்புல வருவது சிறந்த அமைப்பு. ஆக ஜாதகருக்கு நடிப்பே தொழிலாக அமைகின்றது. புதன் இங்க வலுத்திருந்தாலும் கூட இங்க காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுல புதன் இருக்கார். லக்னத்திற்கு 3ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கக்கூடிய அமைப்பு. புதன் பாத்தீங்கன்னா 3ஆம் வீடு என்பது இசையை குறிக்கக்கூடிய பாவகம். இசை, வாய்ப்பாட்டு, பாடல்கள், பின்னணி பாடகர் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது. பின்னணி பாடகர் என்ற அமைப்புல வரும் பொழுது கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதனே வருவார். ஆக இங்க புதன் ஆட்சி நிலையில இருக்கிறதுனாலையும் 3ஆம் இடம் நல்ல வலுவான நிலையில சிறப்பான நிலையில இருக்கின்றதுனாலையும் ஜாதகர் ஒரு சில பாடல்கள் பின்னணி பாடல்கள் பாடக்கூடிய அமைப்புக்கு ஜாதகருக்கு வந்துவிட்டது. இயற்கையாகவே ஜாதகருக்கு இசை ஆர்வம் திறமை உண்டாகிறது. இவரது தாயாரும் ஒரு பின்னணி பாடகி ஆவார். 4ஆம் இடம் என்பது தாயாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கின்றார். ஆக தாயாருக்கும் இயற்கையிலேயே இசையில் ஆழ்ந்த அறிவும் திறமையும் உண்டாகின்றது. ஆனா இங்கே புதன் வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் பின்னணி பாடகராக இசை சம்பந்தப்பட்ட இசைத்துறையில பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புல வந்திருப்பார். ஆனா இங்க சனி 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோட சேர்க்கை பெறுவதால ஜாதகரால புதனின் காரகத்துவத்துல பணி செய்ய முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா புதன் வலுத்திருக்கிறதுனால டைரக்டர் ஆகிறது, இசைத்துறையில பணிபுரிகிறது போன்ற அமைப்புகள்ல ஜாதகர் வந்திருப்பார். ஆனா இங்க சனியோட சேர்க்கையில இருக்கிறதுனால புதன் கொஞ்சம் பலம் குறைந்த நிலையில இருக்கிறதுனால ஜாதகரால டைரக்ட் பண்ண முடியல. டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம் அந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு போகாம ஜாதகர் சுக்கிரனும் ராகுவும் வலுவான நிலையில இருக்கிறதுனால ராகு 3ஆம் இடத்துல இருந்து சுக்கிரனோட பார்வையில இருக்கிறதுனால திரைத்துறையில ஜாதகர் நடிகராக மிளர்கின்றார். ஆக அதுக்கு அடுத்தாப்புல இங்க நாம லக்னாதிபதியின் வலுவை இது வரைக்கும் நாம பார்க்கல. வாங்க பார்த்துருவோம். லக்னாதிபதி புதன் அவரே தசம கேந்திரத்துல ஆட்சி நிலையில இருப்பது வெகு சிறப்பான அமைப்பாகும். அதோடு சூரியன் இணைவு நல்லது. இங்க புத ஆதித்ய யோகத்துல விடுவார்.
சனியும் புதனும் உற்ற நட்பு கிரகமே, அதனால அதிகமான பாதிப்புகள் இல்லையே. ஆனா பாவக அடிப்படையில பாத்தீங்கன்னா சனி 6க்கு அதிபதியாக வருவார். சோ ஜாதகர் எங்கெல்லாம் செல்கிறாரோ, எந்த துறையிலெல்லாம் ஈடுபடுகிறாரோ, ஒவ்வொரு லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலுமே ஜாதகர் எதிர்ப்புகள், எதிரிகள் தொல்லை, போட்டி பொறாமைகளை சந்தித்தே வந்திருப்பார். அதனாலதான் அவரு ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எதிரிகளை வென்று ஒவ்வொரு கட்டமாக வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கார். இங்க பாத்தீங்கன்னா இங்க 6ஆம் அதிபதியோட தொடர்பு லக்னாதிபதிக்கு இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்குமே. ஆனா ஏன் ஏற்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி நிலையில இருப்பது சிறப்பான அமைப்பு. இருந்தாலும் கூட ஜாதகருக்கு சின்ன வயசுல சனி தசை நடந்திருக்கும். அந்த சின்ன வயசுல இள வயதுல ஜாதகருக்கு ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அது ஏற்பட்டு மறைந்திருக்கும். வயசு ஆக ஆக இளமையான வயதுக்கு வர வர ஜாதகருக்கு அது மறைந்திருக்கும். ஏன்னா இள வயதுல சனி திசை 6ஆம் அதிபதியுடைய திசையை ஜாதகருக்கு நடந்திருக்கின்றது. அதுக்கு அடுத்தாப்புல மிக முக்கியமான அமைப்பை பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை. இந்த சூரியன் சனி சேர்க்கை பற்றிய பலன்களை நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அதுவும் அஸ்தங்க கிரகம் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற பத்தி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சனியை அஸ்தங்கப்படுத்துகிறார். ஆக அஸ்தங்கம் அடையும் பொழுது எவ்வாறெல்லாம் பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் எவருடனும் அவ்வளவாக நெருங்கி பழகாமல் எச்சரிக்கை உணர்வுடனே இருப்பார். கடினமான உழைப்பின் மேல் அதீதமான நம்பிக்கை கொண்டிருப்பார். பிறருடைய உணர்வுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். இளமையிலேயே முதிர்ந்த பக்குவம் ஜாதகருக்கு ஏற்பட்டிருக்கும். வயதிற்கு மீறிய அனுபவத்துடன் ஜாதகர் இருப்பார். எந்த வேலையையும் தாமதமாகவும் நிதானமாகவும் செய்தாலும் தான் சரியாகவே பெர்ஃபெக்டாகவே செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் ஜாதகருக்கு, மனதார நம்பக்கூடிய எண்ணம் ஜாதகருக்கு இருக்கும். அதே போல ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் என்று மனதார நம்பக்கூடிய குணம் ஜாதகருக்கு இருக்கும். அதே போல சூரியன் சனி கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா தொழில், வேலை போன்றவற்றில் நன்மையே செய்கிறது. ஆனா குழந்தை பேரு, உறவுகளை மதிப்பது போன்றவற்றில் ஜாதகர்களுக்கு கசப்பைத்தான் தருகிறது. எனவே இந்த கிரக சேர்க்கை குடும்ப உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் அதிகமான கசப்புகளை ஏற்படுத்த தவறுவது இல்லை. உறவுகளை மதிப்பதில் சிக்கல்களை உண்டாக்குகிறது. இதே சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நம்ம இளையராஜா அவர்களின் ஜாதகத்திலையுமே பார்த்தோம். அதுக்கடுத்தாப்புல இந்த சூரியனும் சனியும் 10ஆம் இடத்துல சேர்க்கை பெறுவது நல்ல அமைப்பு. தொழில வெற்றிகள் அடையக்கூடிய அமைப்பாகும். அதுக்கடுத்து சுக்கிரன் கேது சேர்க்கை பார்த்தீங்கன்னா மனைவி வழி அதிருப்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள், சுகமின்மையை காட்டக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும். மகாதான யோகம் செயல்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துல உண்டு. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி 9ஆம் இடத்துல ஆட்சி நிலையில இருக்கார். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி நிலையில இருக்கார். 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி நிலையில இருக்கிறது. மகாதன யோகத்தை சிறப்பாக செயல்படுத்துகிறது. மிகச்சிறந்த யோகம் இந்த ஜாதகத்துல மகாதன யோகம் செயல்படுகிறது. லக்னாதிபதி புதன் வக்ரமான நிலையில இருக்கார். புதன் வக்ரம் பெறுவது இந்த ஜாதகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். வக்ரம் பெற்ற கிரகம் தனது ஆதிபத்திய பலனை வலுத்து செய்யும் என்ற அடிப்படையில ஜாதகருக்கு லக்ன பலன் மற்றும் 10ஆம் வீட்டின் பலன் வலுவுடன் கிடைக்கிறது. ஜாதகருக்கு திரைத்துறையில மிகுந்த தொழில் ஞானம் உண்டாவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியாகவே புதன் இருந்து அங்கு ஆட்சி நிலை பெறுவதும் புதன் சனி சேர்க்கை பெறுவதுமே ஆகும். அதனால ஜாதகருக்கு திரைத்துறையில இருக்கிறதுல நிறைய விஷயங்கள்ல ஆழ்ந்த அறிவும் இயற்கையாகவே ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக. இப்போது திரையில அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு திரையில இப்ப தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா சூரியன் இந்த இடத்துல இருக்கார். புதனும் சனியும் எப்படி வக்ர நிலையில எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வரும். ஆக வக்ர நிலையில இருக்கும் பொழுது புதனின் ஒளி பூமியின் மீது மிகச்சிறப்பாக விழுகின்றது. ஆக இந்த அமைப்புல வர்றதுனால புதன் தன்னுடைய காரகத்துவ ஆதிபத்திய பலனை வலுவாகவே செய்யக்கூடிய சூழ்நிலையில ஜாதகத்துல புதன் அமைந்திருக்கின்றார். இதுல சூரியனில் இருந்து புதன் பின்னோக்கி செல்வது போல நமது கண்களுக்கு தெரிந்தாலும் புதன் நல்ல நிலையிலேயே பூமியின் மீது ஒளியை விழக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார். இந்த ஜாதகத்துல விஜய் அவர்களின் ஜாதகம் என்று கூறாமல் ஓரளவு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு கூட இந்த ஜாதகத்தை காட்டணும்னு சொன்னா இந்த ஜாதகம் எவ்வளவு வலுவான ஜாதகம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது இந்த ஜாதகம் யாரோட ஜாதகம்னு சொல்லாம யாருக்கிட்டே கொண்டு இந்த ஜாதகத்தை காட்டினா கூட ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்கள் கூட இந்த ஜாதகம் ஒரு விஐபியின் ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தவனே தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு காரணம் லக்னாதிபதியின் நிலை வலுவான நிலை. குரு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாதகஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துல மறைந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகச்சிறந்த யோகம். அதே போல அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவிழந்து நீச்ச வீட்டுல அமர்ந்து அங்க 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனோடு அந்த செவ்வாய்க்கு மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து குளிர்ச்சி அடைந்து வலுவான நிலையில அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகமாகும். ஆக இங்க சனியும் பாத்தீங்கன்னா நல்ல 10ஆம் வீட்டுல அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. சூரியனும் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல
ராகு கேதுக்களும் பாத்தீங்கன்னா ராகுவும் பாத்தீங்கன்னா 3, 6, 10 மிகச்சிறந்த இடம் ராகுக்கு. அவரும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த யோகத்தை ஜாதகருக்கு தருகின்றது. கன்னி லக்னத்திற்கு லக்ன சுபர்கள்லாம் யார் யாரு? சுக்கிரன், புதன், சனி. இங்க சந்திரனும் வந்து விடுவார். ஏன்னா லக்னாதிபதியை நட்பான கிரகமாக பாவிக்கிறதுனால. இங்க சுக்கிரன் ஆட்சி, அதுவும் பாத்தீங்கன்னா கேதுவோட இணைவு அப்படிங்கிற அமைப்புல வந்தாலும் கூட அங்க டிகிரி வயசு தூரமாக இருக்கக்கூடிய அமைப்புல வருது. இங்க திரிகோணத்துல பெருங்கோணம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சுபகிரகமாக இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுவது மிகுந்த அருமையான யோகம். புதனும் ஆட்சி நிலை, அதுவும் தசம கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது மிக அருமையான நிலை. சனி இங்க நட்பு வீட்டுல அமர்ந்திருக்கின்றார். ஆனா அஸ்தமன தோஷத்துல ஏற்பட்டு விட்டது சனிக்கு. சனி வந்து பாத்தீங்கன்னா இங்க 6ஆம் வீடு. இந்த வீடு கன்னி லக்னத்திற்கு கும்ப வீடு 6ஆம் வீடாக வருது. இந்த 6ஆம் வீடு சனிக்கு மூலத்திரிகோண வீடு. ஆக 6ஆம் வீட்டின் பலனை அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய சனி அஸ்தமனம் ஆவது நல்லது. ஆனா அதே சமயத்துல 5ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவே சனி வர்றார். ஆக புத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சனி அஸ்தமனமாவதும், புத்திர காரகனாகிய குரு 6ஆம் வீட்டுல லக்னத்திற்கு 6ஆம் வீட்டுல மறைவு வருவதும், குழந்தைகளின் மூலமாக கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிய வருது. அதுக்கடுத்தாப்புல சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா புதனை நட்பாக பாவிக்கக்கூடிய கிரகம். அவர் 11ஆம் வீட்டுல ஆட்சி நிலையில இருப்பது மிகச்சிறந்த அமைப்பு. எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாக உண்டாகிறது. அதே போல லக்ன அசுபர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும். இங்க செவ்வாய் நீச்ச நிலையில, அதுவும் பலம் இழந்து போனார். அதுக்கப்புறமாக சந்திரனுடன் சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகின்றார். அதுவும் சம வீடு என்று அழைக்கப்படக்கூடிய நியூட்ரலான வீடாக இருக்கக்கூடிய 11ஆம் வீட்டுல இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. 6ஆம் அதிபதி அஸ்தமனம், 8ஆம் அதிபதி நீச்சம் அப்படிங்கிற அமைப்புல வருது. பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அஸ்தமனமாகி பலவீனமாயிடுறாரு. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்ச நிலையில வந்து பின் நீச்ச பங்கம் ஆகிறாரு. அதுவும் 11ஆம் இடத்துல இருந்து. ஆக இங்க லக்ன பாவகம் வலுத்து, 9ஆம் பாவகம் வலுத்து, 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய யோக ஜாதகம். குருவை பத்தி ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர் பாதகஸ்தானத்துக்கு 12ஆம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. சூரியன் இங்கே புதனை சம அந்தஸ்தோடு நடத்தக்கூடியவர். புதன் சூரியனை நட்போடு வைத்து நடத்தக்கூடிய கிரகம் ஆவார். ஆனா சூரியனுக்கு வந்து புதன் நோ எனிமி நோ ஃப்ரெண்டு அப்படிங்கிற அமைப்புல வந்து விடுவார். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவரு அவயோக, அதாவது அசுப பாவமாக இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக வந்தாலும் கூட லக்ன அளவுல அவரு நட்பான யோகமான கிரகமே என்ற அமைப்புல வந்து விடுவார். ஏன்னா அவர் சம அந்தஸ்துல இருக்கிறதுனால பெரிய லெவல்ல கன்னி லக்னத்திற்கு கெடுக்க மாட்டார் என்ற அமைப்புல வர்றதுனால அவர் அங்க திக்பல நிலையில வருவது நல்ல அமைப்பே. அதுக்கு அடுத்தாப்புல சுக்கிரன் கேது சேர்க்கை. சுக்கிரன் கேது சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஜாதகர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரத்தை குறைத்து சிம்பிளிசிட்டி, அதாவது எளிமையாக இருக்கின்றாரு, எளிமையாக நடந்து கொள்கிறாரு, அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நிலையில இருப்பார். அவர் ஆடம்பரத்தை நோக்கி ஓட ஓட கேது பாடம் எடுக்க தொடங்கி விடுவார். அதற்கு உதாரணமாக ஜாதகரின் ரோல்ஸ் ராய்ஸ் கார் கேஸை பற்றி உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தாப்புல 10 வயதுல ஜாதகர் குழந்தை நட்சத்திரமாக திரைத்துறையில அறிமுகமாகிறார். 1984ல இருந்து 88 வரைக்கும் தந்தையோட இயக்கத்துல ஒரு சில படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக ஜாதகர் அறிமுகமாகிறார். அந்த தசை என்ன தசைன்னு பாத்தீங்கன்னா அப்பொழுது நடந்தது ஜாதகருக்கு சனி திசையில ராகு புத்தி. ஆக இங்க ராகுவே ஜாதகரை சினிமாவுல அறிமுகப்படுத்துகிறார். சூரியன் சனி சேர்க்கையை குரு சுக்கிரன் புதனோடு தொடர்பு பெறும் பொழுது தந்தை பார்க்கக்கூடிய தொழிலையே ஜாதகருக்கும் அமைத்து தரும். ஆனா அதில் யாராவது ஒருத்தரை மட்டுமே வெற்றியாளராக தொடர வைத்துவிடும், ஒருத்தரை டம்மியாக ஆக்கிவிடும். அதாவது ஒருத்தர் வந்து நல்ல கண்டினியூஸா சக்சஸ் ஆக போகக்கூடிய நிலையிலையும் ஒருத்தரை டம்மி ஆக்கி அந்த ஃபீல்டை விட்டு வெளியில கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாக்கிடும். அதேதான் இந்த ஜாதகருக்கும் நடக்குது. இங்க புரட்சிகர படங்களை இயக்கி பல வெற்றி படங்களை கொடுத்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் விஜய் திரைப்படத்துறையில அங்கீகாரம் பெற தொடங்கும் பொழுது ஃபீல்ட் அவுட் ஆகிறார். ஆக இங்க நடிகர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறையில ஏற்றம் பெறும் பொழுது எஸ்.ஏ.சி அவர்கள் சினிமாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலே போக தொடங்குகிறார். 18 வயது தொடங்கும் பொழுது 1992ல நாளைய தீர்ப்பு முதல் படம் ஹீரோவாக ஜாதகர் அவர்களுக்கு வெளியே வருகிறது. அப்ப பாத்தீங்கன்னா புதன் தசை ஜாதகருக்கு தொழில் ரீதியாக ஜாதகரை இயக்க தொடங்குகிறது. ஏன்னா புதன் 10ஆம் வீட்டுல இருந்து தசை நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆக ஜாதகர் இளம் வயதிலே சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குகிறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி இது மகாதான யோகத்தை அப்படிங்கிற ஜாதகத்தை பார்த்தோம். 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதன் தொழில் ரீதியாக ஜாதகரை செயல்பட ஆரம்பிக்க வைக்கிறது. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதும் மிகச்சிறந்த அமைப்பு. ஆக புதன் தசா சுய புத்தியில ஜாதகர் திரைத்துறையில பல்வேறு விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்கிறார். அதுக்கடுத்தாப்புல புதன் தசை கேது புத்தியில முதல் படம் ஜாதகருக்கு திரைத்துறையில வெளிவருது.
அதே போல இந்த ஜாதகர் நிறைய பேர் விஜய் அவர்கள் கடக லக்னத்துல பிறந்ததாக சொல்லப்படுவதும் உண்டு. இந்த ஜாதகமே இப்ப நான் வீடியோ போட்டேன் நிறைய பேர் கீழே போடுவாங்க கடக லக்னம் அவர் கன்னி லக்னம் கிடையாது அப்படின்னு. ஆக உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன். கடக லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்த 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் எவ்வாறு ஜாதகருக்கு முதல் படத்தை வெளியே கொண்டு வருவார்? அதே போல மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் ஜாதகர் செயல்படும் பொழுது, அவருடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கடக லக்னமாக போடும் பொழுது, 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டுல மறைவு பெறுவார். அப்ப எப்படி இவருக்கு இவ்வளவு பெரிய தன சேர்க்கை உண்டாகிறது? அதெல்லாம் கூட விடுங்க. இப்ப இவருக்கு புதன் திசையில எப்படி இவருக்கு சினிமா துறையில உள்ள வர்றார்? அதுவும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கடக லக்னத்திற்கு மிக கொடிய பாவியாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கைப்பட்டு அமர்ந்திருக்கும் பொழுது, எப்படி ஜாதகரால திரைத்துறையில ஈடுபட முடியும்? அதனால ஜாதகர் கன்னி லக்னமே என்பதை இதன் மூலமாக நாம புரிந்து கொள்ளலாம். கன்னி லக்னமாக இருக்கும் பொழுது ஜாதகர் 10ஆம் வீட்டு அதிபதியாக செயல்பட்டு கன்னி லக்னமாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு புதன் 10ஆம் வீட்டு அதிபதியாக செயல்பட்டு ஜாதகரை திரைத்துறையில ஈடுபட வைக்குது. 15/2/1996 புதன் தசை சூரிய புத்தியில ராகு அந்தரத்துல தான் பூவே உனக்காக ரிலீஸ் ஆகுது. அது ஜாதகருக்கு முதல் முறையாக மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைகிறது. ஏன் சுக்கிரபுத்தி ஜாதகருக்கு கை கொடுக்கவில்லைன்னா 2வது மாசம் 1993ல இருந்து 12வது மாசம் 1995 வரைக்கும், அதாவது 93ல இருந்து 95 வரைக்கும் ஜாதகருக்கு அஷ்டம நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. அதனால ஜாதகரால முழுமையாக செயல்பட முடியவில்லை. ஆனாலும் கூட யோக ஜாதகங்களுக்கு ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மாபெரும் கஷ்டங்களை தராது அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப 93ல இருந்து 95 வரைக்கும் 93ல செந்தூர பாண்டி, 94ல ரசிகன் தேவா, 95ல ராஜாவின் பார்வையிலே விஷ்ணு, சந்திரலேகா போன்ற அனைத்து படங்களுமே ஜாதகருக்கு ஓரளவு பேரையும் புகழையும் வாங்கி தந்தது. அனைத்துமே மியூசிக்கலாக ஹிட்ஸாக அமைந்தது ஜாதகருக்கு. இன்றைக்கு வரைக்குமே அவருடைய பாடல்கள் அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மாதிரி யோகமான ஜாதகங்களுக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில மாபெரும் முடக்கங்களை ஜாதகர்களுக்கு தராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். இது எதுவுமே ஜாதகருக்கு அட்டர் பிளாப்பாக ஆக விடாதபடி சுக்கிரன் ஜாதகரை காப்பாற்றி விட்டார். ஆனாலும் கூட எப்பொழுது முதல் ஹிட் கொடுக்க முடிஞ்சதுன்னா சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி வரும் பொழுது ஜாதகருக்கு முதல் முறையாக மாபெரும் வெற்றி படம் அமைகிறது. வலுவான ஜாதகங்களில் கோச்சாரம் அதிகமாக வேலை பார்க்காம தசாபுத்தியை வெல்லும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரண ஜாதகம். 1997 முதல் சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி என ஜாதகர் தொட்டதெல்லாம் வெற்றியே. அதிலும் 2004ல இருந்து 2006 வரைக்கும் ஜாதகருக்கு ஜென்மச்சனி நடந்த போதும் கூட ஜாதகரை அசைத்து பார்க்க முடியவில்லை. கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி என அனைத்துமே மாபெரும் வெற்றி படங்களாக ஜாதகருக்கு அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டே இருந்தது. 2006 வரைக்கும் 2006 வரைக்கும் ஜாதகர் டாப் 5ல மாபெரும் வெற்றி பட நடிகராக இருக்கிறார். ஆனா 2007ல போக்ரி ரிலீஸ் ஆகுது. சுக்கர தசா சுயபுத்தி ஜாதகருக்கு தொடங்குது. அது போக்கிரி படம் ஜாதகருக்கு வசூலில் சாதனை படைக்கப்பட்ட படமாக அமைகிறது. அதுல இருந்து தொடங்கி 2023 லியோ வரைக்கும் வசூல்ல ரெக்கார்ட் பிரேக் செய்யக்கூடிய ஜாதகமாக ஜாதகருக்கு அமையுது. இந்த 2023 லியோ வசூல்ல ரெக்கார்ட் பிரேக் செய்யும் போது கூட அவருக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பாத்துக்குங்க. அவ்வளவு தூரம் நடந்தாலும் கூட ஜாதகரை அசைத்து பார்க்க முடியவில்லை. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில சுக்கிரன் கேதுவோடு இணைந்து தசை நடத்தும் பொழுது அஷ்டமச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கவே செய்யும். ஆனா வெளியே தெரியாது. ஆனா எவ்வளவு பாதித்தாலும் ராஜயோக ஜாதகங்கள் தன் ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கி வராது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா ஜாதகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில சர்க்கிள்களை, ஒரு சில கஷ்டங்களை, நஷ்டங்களை ஜாதகருக்கு கொடுத்திருக்கும். ஆனா அது வெளியில தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்க அந்த ஜாதகம். அதனால பிரைவசியாக இருக்கும்போது பிரைவேட் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட சோசியல் லைஃப்ல அவங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றி படமாகவும் ஜாதகர் ஒரு பேரும் புகழோடையும் ஜாதகரை வைத்திருக்கிறது. அதே போல ஜாதகர் விஜய் மக்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் போதும் சரி, அதற்கு பின்னாடியே அரசியல்ல என்ட்ரி கொடுக்க போதும் சரி, படிப்பு, குழந்தைகள், மாணவர்கள், முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசளிப்பது என படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் அளித்தார். அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அவர் லக்னாதிபதிக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக அது அமைந்தது. அவர் லக்னாதிபதியை தொட்டாலே, அது லக்னாதிபதிக்குரிய பரிகாரங்களை செய்தாலே அவர் வளர்ச்சி அடைய முடியும் என அவருக்கு சொல்லப்பட்டுள்ளது.
ஆக புதன் வலுத்திருப்பதனாலையும் வக்ரம் பெற்றிருப்பதனாலையும் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலையும் ஜாதகருக்கு இயற்கையாகவே பேச்சுல ஒரு ஈர்ப்பு சக்தியும் கவர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. அதே போல இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் அதிபதி புதன் ஆட்சி தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுது, சந்திரமங்கல யோகம் செயல்படுது, புத ஆதித்ய யோகம் செயல்படுது அப்படின்னு பல விதமான யோகங்கள் இந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு இயற்கையாகவே கரிஸ்மா இருக்கின்றது, ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது. ஆக ஜாதகர் எங்கே போனாலும் மாபெரும் கூட்டம் கூடுவதற்கு காரணம் இதுதான். அஷ்டமச்சனி முடிவதற்காகவும் 3ஆம் இட ராகு அதுவும் நீச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் புத்தி முடிவதற்காகத்தான் ஜாதகரின் அரசியல் என்று தள்ளி போடப்பட்டது. தற்சமயம் ஜாதகருக்கு சுக்கிர திசையில குரு புத்தி நடக்கிறது. 6ஆம் இடத்துல இருந்து குரு புத்தி நடத்துகிறார். இது கடுமையான எதிர்ப்பு, போட்டி, எதிரிகள் தொல்லை, மிரட்டல்களை சந்திக்க வேண்டி வரும். ஜாதகர் எங்கே போனாலும் சரி அங்கு எதிரிகளின் தொல்லைகள், போட்டி பொறாமைகள் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனா ஜாதகர் தான் குறிப்பிடத்தக்க சக்தி என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வரக்கூடிய 2026 தேர்தல்களில் ஜாதகர் தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தி விடுவார். நடப்பதே 9ஆம் இட சுக்கிரனின் தசா என்பதால ஜாதகருக்கு இயற்கையாகவே கவர்ச்சி ஈர்ப்புகள் இருக்கவே செய்யும். அதனால மாபெரும் கூட்டம் ஜாதகருக்கு கூடும். செல்லும் இடமெல்லாம் ஜாதகரின் பேரும் புகழும் ஒலிக்கவே செய்யும். ஜாதகருக்கு இறை அருளும் ஜாதகரின் முன்னோர்களின் ஆசியும், ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, அந்த சுக்கிரன் நிற்கக்கூடியதும் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திர சாரத்துல இருக்கிறார். அதனால இறை அருளும் ஜாதகரின் முன்னோர்களின் ஆசியும் ஜாதகருக்கு துணை புரியும். இது ஜாதகருக்கே தெரியும். 2026 அவரது இலக்கு அல்ல. 2026ல நாம ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க சக்தியாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஜாதகருக்கே தெரியும். அவருடைய இலக்கு எல்லாமே 2031 வரக்கூடிய தேர்தலே. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துலதான் சுக்கிர திசையில புதன் புத்தி நடக்குது. அங்க தர்ம கர்மாதிபதி யோகம் தசாபுத்தியாக வருவதால நிச்சயமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுத்தரும் என்ற கணக்கிலேயே ஜாதகர் செயல்படுகிறார். சுக்கிர தசா வரக்கூடிய 2026 வரக்கூடிய தேர்தல்களில் நிச்சயமாக ஒரு பதவியை பெற்றுத்தரும். ஏன்னா 9, 10ஆம் இடங்கள் என்பது பட்டம் பதவிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் நிச்சயமாக ஜாதகருக்கு ஓர் பதவி நிச்சயமாக கிடைக்கும். அரசு பதவி நிச்சயம் ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல ஜாதகர் பாத்தீங்கன்னா முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள், 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், பெண்கள் ஆகியோரை குறிவைத்து தனது பிரச்சார வியூகத்தை வகுப்பார். அதற்கு காரணம் இங்க சுக்கிரனும் புதனுமே ஜாதகருக்கு கை கொடுப்பார்கள் என்று அவருக்கு இயல்பாகவே தெரியும். சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடியவர், புதன் ஸ்டூடெண்ட் இளம் வயதினரை குறிக்கக்கூடியவர். அதனால ஜாதகருடைய பிரச்சார வியூகமே இவங்க 2 பேரையும் கவர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுவே அவருக்கு வெற்றியை தரும். அதே போல இங்க சூரியனுடைய மைனஸ் பாயிண்டை நம்ம பார்க்கணும். சூரியனுக்கு முன்னாடி கேது 25 டிகிரிலையும், சூரியன் 7 டிகிரிலையும், சூரியனுக்கு பின்னாடி சனி 13 டிகிரிலையும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஆக இந்த அமைப்புல வரும் பொழுது சூரியன் முழு பலம் இல்லாத அமைப்பாக வருது. இங்கே பாபகர்த்தாரி யோகத்துல சூரியன் மாட்டியிருக்கிறார். குருவுடைய பார்வை மட்டுமே சூரியனையே காப்பாற்றக்கூடிய அமைப்புல வருது. ஆனா குருவும் இங்க 24 டிகிரில இருந்து பார்க்கிறார். அது மட்டுமே இங்க ஜாதகருக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான அமைப்பாகும். சரி, ஆனாலும் கூட ஜாதகர் நல்ல விதமான பட்டம் பதவிகளை பெற்று விடுவார். அதுல சந்தேகப்படுவதற்கு இடமில்லை. இதோட போதும். பொது வாழ்க்கையை மட்டுமே நாம ஆராய்ச்சி செய்வோம். தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வது முறையாகாது. பொது வாழ்க்கை உலகுக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் வைத்துமே நாம் இன்றைய ஆராய்ச்சி செய்துவிட்டோம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பாயிண்டாக விஜய் அவர்களது ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த பதிவை யாரெல்லாம் விரும்பி பார்ப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃபார்வர்டு பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.